என் பேர் நந்தினி. நாங்கள் வந்து வெள்ளியணை பஞ்சாயத்துக்கு உட்பட்ட 9வது வார்டில் 25 வருஷமாக இங்கே இருந்துகிட்ருக்கோம். எங்களுக்கு வந்து ரோடு இல்லை. பஞ்சாயத்து தலைவர்கிட்ட நிறைய டைம் சொல்லி இப்போ வரைக்கும் எங்களுக்கு ரோடு போடுறதுக்கான எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. 2 தடவை சாங்ஷன் ஆச்சு. லோகநாதன்ற ஒருத்தர் வந்து ஒவ்வொரு டைம் ரோடு போட வரும்போது பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. இதே மாதிரி இதுக்கு முன்னாடி 2 தடவை வந்து கேன்சல் ஆகிடுச்சு. போன டைம் நேற்று வந்து கவுன்சிலர் ஃபண்டில் சிமெண்ட் ரோடு வந்திருக்குன்னு சொல்லிட்டு போட வந்தாங்க. அளக்க வரும்போது நாங்கள் எல்லாம் சேர்ந்து அளந்து எல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க, தெருக்காரங்க எல்லோரும் சேர்ந்து. அவர் வந்து இதில் வந்து எனக்கு பட்டா தடை இருக்குது, நான் போட விட மாட்டேன், இதில் யாரும் ரோடு போட்டு யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அடிக்கடிக்கு வந்து என்னை வந்து வீட்டில் ரொம்ப லேடிஸ் எல்லாம் தப்பாக பேசினார். அதனால வந்து பிரச்சனையாயிருச்சு. இப்போ அவர் வந்து அந்த காரணத்துக்காக எங்கள் வீட்டில் இருக்கிறவரை வந்து காலையில் வந்து அரெஸ்ட் பண்ணி 6 மணிக்கு நேராக வீட்டில் வந்து வீட்டுக்குள்ளேயே வந்து ட்ரெஸ் கூட போட விடாமல் அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டாங்க. இது என்னென்னா, தலைவர் இவர் எங்கள் வீட்டில் அவர் வந்து சிவகுமார், அவர் துணைத் தலைவராக இருக்கார். தலைவர் வந்து சுப்பிரமணியம், அவர் வந்து டிஎம்கேல இருக்கார். எங்கள் வீட்டுக்கார் ஏடிஎம்கேன்றனால பர்சனல் மோட்டிவோட வேணுக்குன்னு இதுக்கு வந்து கேஸ் போட்டு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்காங்க. எங்கள் வீட்டுக்காருக்கு அடிபட்டு அவரும் நேற்று அட்மிட் ஆகிருந்து இன்டிமேஷன் கொடுத்துருக்காங்க. ஆனால் ஆப்போசிட் பார்ட்டி மேலே அவங்க டிஎம்கே நாங்கள் ஆளுங்கட்சிங்கிறனால கேஸ் போட முடியாதுன்னு சொல்லிட்டு ஏடிஎம்கேன்றனால இவரை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அவர் அந்த லோகநாதன் வந்து என்ன இருக்காரு? லோகநாதன் வந்து டிஎம்கேல ஒரு போஸ்டிங்கில் இருக்கார். ஊராட்சி போஸ்டிங்கில் டிஎம்கே உறுப்பினர் போஸ்டிங்கில் அதனால டிஎம்கே உறுப்பினராக இருக்கார். அவர் தலைவர் வந்து ஏடிஎம்கேலேருந்து டிஎம்கேக்கு போனதுலேருந்து இவருக்கும் வைஸ் பிரசிடெண்ட்டுக்கும் வந்து சில பிரச்சனைகள். அதனால வந்து இதை வந்து பர்சனலாக வந்து மூவ் பண்ணி இதை பிரச்சனையாக வச்சு பெரிய இஷ்யூ ஆகணும். இந்த தெருவுக்கு ரோடு வந்துச்சு அப்படின்னா அது வந்து அவருக்கு ப்ளஸ்ஸாக போயிடும், கெட்ட பேர் பண்ணணும். ஏன்னா வந்து துணைத் தலைவராக இருந்து உங்கள் வீதிக்கு உங்களால் ரோடு போட முடியல அப்படின்னு அவருக்கு கெட்ட பேர் பண்ணணுன்றதுக்காக இங்கே இருக்கிற எல்லோரும் டிஎம்கேக்காரங்க எல்லோரும் சேர்ந்து எங்கள் வீதிக்கு ரோடு வர விடாமல் பண்ணுறாங்க. இதை நாங்கள் பலமுறை வந்து பஞ்சாயத்து ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டோம். 25 வருஷமாக இருக்கோம். இந்த ஊர்லேயே மண் வீதியோடு இருக்கிற ஒரே தெரு எங்கள் தெரு தான். இப்போ வரைக்கும் நாங்கள் பல டைம் சொல்லி யாரும் எந்த ஆக்ஷனும் எடுக்கிற மாதிரி இல்லை. காரணம் நாங்கள் ஏடிஎம்கேன்ற ஒரே காரணத்துக்கோசரம் பண்ணக்கூடாதுன்னு பிரச்சனை பண்ணி இன்றைக்கி அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க. இதில் வந்து தலைவர் சுப்பிரமணி முழுக்க காரணம். நான் வந்து 37 வருஷம்